சளி, இருமல், சுவாச குழாயில் இருக்கக்கூடிய தொற்று கிருமிகள், மூச்சடைப்பு, மூச்சு திணறல், சைனஸ், ஆஸ்துமா இதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மூட்டை எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போல்லாம் ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கு வெளியில் போகிறதுனாலே பயமாக இருக்குது. கண்டிப்பாக மாஸ்க்கு, க்ளவுஸு இது எல்லாமே நம்ம போட்டுட்டு போகிறது ரொம்ப அவசியம். கூடவே இந்த மூலிகை மூட்டையும் நீங்கள் பயன்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் நம்ம தைரியமாகவே போகலாம். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு ஒரு சுத்தமான வெள்ளை துணி ஒன்று எடுத்துக்கங்க. துணி கொஞ்சம் நைஸான துணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதற்கு ஒரு 5 மிளகு எடுத்துக்கங்க. கூடவே வசம்பு, ஒரு சின்ன துண்டு வசம்பு, இது முழுக்க சேர்க்க வேணாம். இதுலேருந்து ஒரு பாதி உடச்சி வசம்பு மட்டும் சேர்த்துக்குங்க. நல்லா இடிச்சிக்கங்க. ரொம்ப பவுடராக ஆகணும்னு கிடையாது. இப்போ இந்த மாதிரி இப்போ இதை இந்த வெள்ளை துணியில் சேர்த்துக்குங்க. அப்போல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் எதுவும் சளி, இருமல், ஜலதோஷம் இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்றதுக்காக வசம்பை இழைச்சி வயிற்றுலையும் நெத்திலையும் பொட்டா வைப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த காலத்தில் வசம்பை தாய்த்து மாதிரி கழுத்துலையோ இல்லைனா இடுப்பு பகுதியில் கட்டி விடுவாங்க. அந்த மாதிரி கட்டும்பொழுது குழந்தைங்களுக்கு எந்த விதமான விஷ கிருமிகளும் அண்டாது, அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான விஷ ஜந்துகளும் அண்டாதுன்னு சொல்லிட்டு நம்பினாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான விஷ கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இந்த வசம்புக்கு உண்டு. அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாகவே ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்குங்க. நம்ம முறுக்குக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அதுதான். ஓமத்தில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. அடுத்ததாக பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதுலேருந்து இந்த அளவுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்கும். அதை கையாலே லைட்டாக பவுடர் பண்ண மாதிரி சேர்த்துக்குங்க. இதை இப்போ நம்ம ஒரு மூட்டை மாதிரி கட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு எக்ஸ்ட்ரா துணி மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்ததாக ஒரு நூல் எடுத்துகிட்டு இதை இப்படி கட்டிடுங்க. கட்டிட்டு இது 2 விதத்தில் பயன்படுத்தலாம். இது நீங்கள் கையில் வெளியெல்லாம் போகிறீங்க அப்படின்னா கையில் இந்த மாதிரி கட்டிக்குங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 2லேருந்து ஒரு 3 செகண்ட் மட்டும் நுகர்ந்துக்கிட்டால் போதும். அந்த மாதிரி நுகரும்போது உங்களுக்கு எந்த விதமான அந்த வைரஸ் கிருமியும் தாக்காது. பொதுவாகவே இதை நுகரும்போது சுவாச குழாயில் இருக்கக்கூடிய தொற்று கிருமிகளை வேரோடு அழிக்கும். அது மட்டும் இல்லாமல் தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை நுரையீரலுக்கு போகாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த மூலிகை மூட்டைக்கு உண்டு. நமக்கு தெரியாமல் சுவாச குழாய் வழியாக ஏதாவது ஒரு தொற்று போனாலும் சரி, அந்த தொற்று கிருமிகளை இந்த மூலிகை மூட்டை முறியடிச்சிடும். இது அதற்கு மட்டும் இல்லாமல் சளி, இருமல், மூக்கடைப்பு, மூச்சு திணறல் இருந்தாலும் இதை நுகரும் பொழுது சரியாகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சைனஸ், ஆஸ்துமா பிரச்சனை இருந்தாலும் இந்த மூலிகை மூட்டை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு இயற்கை இன்ஹீலராகவே பயன்படுத்திக்கலாம். இது உங்களுக்கு கையில் கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, பார்க்குறவங்க நம்மளை ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா பர்ஸில் கூட வச்சுக்கலாம். பர்ஸில் வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ எடுத்து நுகர்ந்துக்கலாம். ரொம்பவே ஒரு அருமையான மருந்து இது. இதை கையில் கட்டினா பார்க்குறவங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட நம்மளுடைய ஆரோக்கியம் நமக்கு முக்கியம் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளே ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.